الحمد لله الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் நாம் அம்தத்து சாலிக் உத்தத்து நாசிக்குடைய கிதாபிலே ஷாஃபி மதுஹபுடைய சட்டங்களை வரிசையாக நாம் அல்ஹம்துலில்லாஹ் படித்து வருகிறோம். அந்த வரிசையிலே நாம் கிதாபு தஹாரத்தை முடித்து கிதாபு சலாத்துடைய பாடங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த தொடரிலே இப்பொழுது நாம் அடைந்திருக்கக்கூடிய பாடத்தின் தலைப்பு பாபு சலாத்தில் ஜமாஅத்தி, ஜமாஅத்துடைய தொழுகையின் சட்டம், ஜமாஅத்துடைய தொழுகையுடைய பாடம், அது சம்பந்தமான பாடத்தை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பாடங்களிலே ஆரம்பமாக தொழுகை பள்ளியிலே ஜமாத்தாக தொழுவது, வீடுகளில் தொழுவது எது சிறந்தது, அதுவும் பள்ளியிலேயும் அதிகமான கூட்டங்கள் இருக்கக்கூடிய ஜமாத் கொண்ட பள்ளியிலே தொழுவது நல்லது. அதாவது ஜமாத்துடைய எண்ணிக்கை, தொழுகை தொழக்கூடிய நபருடைய எண்ணிக்கை அதிகமாக இருத்தல் சிறந்தது என்பதாக பார்க்கப்பட்டது. பெண்கள் வீட்டிலே தொழுவதுதான் சிறந்தது, ஆண்கள் பள்ளியிலே ஜமாத்தாக தொழுவது சிறந்தது என்பதாக பார்க்கப்பட்டது. அதை தொடர்ந்து மஹல்லாவுடைய பள்ளியிலே தொழுகை நடைபெறாமல் ஆகிவிடும் என்று எண்ணம் இருந்தால், தூரமாக செல்வதனால் மஹல்லா அவருடைய அருகாமல் இருக்கக்கூடிய பள்ளி தொழப்படாமல் விடுபட்டு விடும் என்பதாக இருந்தால் அங்குதான் தொழ வேண்டும் என்பதாக எல்லாம் பேசப்பட்டது. அதற்கு பிறகு தொழுகை, ஜமாத்துடைய தொழுகை விடுவதற்குரிய காரணங்கள், தங்கடங்கள் என்ன என்பதை பார்க்கும் பொழுது அது ஒரு சில காரணங்களை நாம் அடுக்கினோம். அதற்கு பிறகு ஜமாத்துடைய தொழுகை, அதாவது இமாம் முக்ததி என்பவர் இருவர் இருப்பார்கள். இமாம் ஒன்று இருக்க வேண்டும், மஅமூம் என்று இருக்க வேண்டும். ரெண்டு பேர் சேர்ந்தால் ஜமா, அக்கல்லுல் ஜமா, ஜமாத்தில் மிக குறைஞ்சது இமாமுன் ஓ மஅமூமுன். இமாம் இருப்பார், கூட மஅமூம் ரெண்டு பேர் இருக்கணும், அது அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்போ அந்த அடிப்படையில் இமாம் அவரும் இமாமத்துடைய நியத் செய்வார், மாமூமாக இருக்கக்கூடியவர் அவரும் பின்பற்றக்கூடிய நியத் செய்வார். அந்த ரெண்டு நியத்தும் சேர்ந்தால்தான் அவருக்கும் ஜமாத்துடைய நன்மை கிடைக்கும், இவருக்கும் ஜமாத்துடைய நன்மை கிடைக்கும். இப்போ இமாம் நியத்து செய்து மற்ற தொழுகையில் 5 வக்து தொழுகையில் இமாம் நியத் செய்யாமல் தொழுதாருன்னு சொன்னால் அவருக்கு தனியாக தொழுத அந்த நன்மை தான் கிடைக்கும். ஜுமாவுடைய தொழுகையில் அவர் நியத் செய்யலைன்னு சொன்னால் யாருக்குமே அதனுடைய நியத் கிடைக்காம, நன்மை கிடைக்காம போயிடும், தொழுகையே கூடாமல் போயிடும். அப்போ இமாமத் அதே மாதிரி மாமூமா எடுத்துக்கொண்டுன்னு சொன்னால் மாமூமா இருக்கக்கூடியவர் அவரும் நான் பின்பற்றுகின்றேன் என்ற நியத்தை சொல்லித்தான் என்ன செய்யணும், நியத் செய்து தான் என்ன செய்யணும், இமாமை பின்பற்ற வேண்டும். அப்பொழுதுதான் அவருக்கு ஜமாத்துடைய நன்மை கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அது பற்றி விவரமான விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் சென்ற பாடத்தில் நம்ம சொல்லி முடிச்சிட்டோம். இங்கே அதனுடைய தொடரை சொல்றோம். இங்கே என்ன, சலாத்துல் ஜமாத்தில் ஜமாத்துடைய தொழுகையில் அடுத்து பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா என்னது, ஜமாத்துடைய தொழுகை பாடம் 94. இங்கே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னதுன்னா, தவற விட்டவர் மஸ்பூக், சலாத்துல் மஸ்பூக் என்பதாக சொல்லுவோம். மஸ்பூக்குடைய தொழுகை, தொழுகையை தவற விட்டவருடைய அந்த ரக்காத்துகளை தவற விட்ட மனிதர் இருக்காரு, அவருடைய விஷயத்தை பற்றி தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போறோம். தவற விட்டவரின், அதாவது மஸ்பூக்கின் தொழுகை, அவருடைய தொழுகையை பற்றி தான் இங்கே பார்க்க போறோம். இங்கே பாடத்தில் என்னென்ன விஷயங்களை பேச போறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்வது. முதலாவது ரக்காத்தை அடைவது. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், தொழுகைக்காக வரும் பொழுது எப்படி வரணும், அதாவது சக்கீனத் அல் மஷ்யூ சக்கீரத்தன், அதாவது நிதானமான முறையில் பதட்டம் இல்லாமல். நபிசுல்லாஹ் சொன்னவா, நீங்கள் என்ன செய்யாதீங்க, தொழுகைக்காக ஓடோடி வராதீர்கள், மாறாக என்ன செய்யுங்க, நீங்கள் அமைதியாக நிதானமாக தொழுகையில் ஜமாத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக நபிசுல்லாஹ் சொன்னாங்க. இப்போ அந்த அடிப்படையில் நம்ம ரக்காத்தை அடைவது என்பது முதல் விஷயம். ரக்காத்தை அடையணுங்கிறதுக்காக என்ன செய்யக்கூடாது, ஏனோ தானம் என்று ஓடி வரக்கூடாது. ரக்காத்தை அடையிறது எதில் அவருக்கு, ரக்காத்தை அடையிறதுங்கிறது எதை கொண்டு அவருக்கு நிர்ணயம் ஆகுது, இவர் இந்த ரக்காத்தை அடைந்து கொண்டார் என்பது எதிலிருந்து அவருக்கு ஆரம்பமாகும், எதை கொண்டு அவர் அந்த ரக்காத்தை அடைந்தவராக, அந்த ரக்காத்தை பெற்றுக்கொண்டவராக அவர் கணக்கிடப்படுவார். அப்போ ஒரு நிலையை தாண்டிட்டாருன்னு சொன்னால் அந்த ரக்காத்தை அவருக்கு முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அதுக்கு பிறகு அவர் அந்த ரக்காத்தில் போய் இணைந்தாலும் அவர் அந்த ரக்காத்தை பெற்றவராக ஆக மாட்டார். அப்போ எதில் அவர் எதை பெற்றுக்கொண்டால், எந்த இடத்தில் அவர் இமாமோடு இணைந்து விட்டால் அவர் ரக்காத்தை அடைந்தவராக ஆகுவார். அப்போ ரக்காத்தை அடைவது என்றால் என்ன என்பதை பார்க்க போறோம். ரெண்டாவது விஷயம், ரக்காத்துல சந்தேகம், அடைந்துட்டோமா அடையவில்லையா, இந்த ரக்காத்தை நாம் பெற்றுக்கொண்டோமா அல்லது பெற்றுக்கொள்ளவில்லையா,
அது எந்த இடத்துல ஏற்படும்? இமாமோட அது அந்த மெயின் பாயிண்ட்ல, அந்த பாயிண்ட்ல தான் ஏற்படும். அந்த பாயிண்ட்ல அடைஞ்சா இமாமத் கிடைச்சிரும், அந்த ரக்காத் கிடைச்சிரும். அந்த பாயிண்ட்ல தவறிட்டுனா ரக்காத் போயிடும். அப்படி இந்த மாதிரி இடத்துல தான் சந்தேகம் ஏற்படும். அப்ப அங்க அவர் அந்த பாயிண்ட் அவர் அடைந்து விட்டாரா, அடைந்து விட்டாரா, அடையவில்லையா? அடையவில்லைன்னு சொன்னா அப்போ இந்த இடத்துல சந்தேகம் வருது. சந்தேகம் வந்தா அப்போ நம்ம அதை எப்படி நிவர்த்தி செய்யறது, அதனுடைய தீர்வு என்ன என்பதையும் இந்த பாடத்துல பார்க்க போறோம். மூணாவது விஷயம், இமாம சஜிதாவில் போய் அடைகிறார் அல்லது தஷஹூதுல போய் அடைகிறார். இப்ப இந்த நிலையில இவர் என்ன செய்யறது? இப்படி அடைந்த ரக்காத்து அடைந்ததாக கணக்கிடப்படுமா அல்லது அந்த ரக்காத்து அவருக்கு கிடைத்ததாக கணக்கிடப்படாதா? சரி, அப்படி சஜிதாவில் அடைகிறாரு, தஷஹூதுல பெற்றுக்கொள்றார், என்ன செய்யணும்? அவருக்கு எப்படி போய் அடையிறது? நம்ம அங்க போய் என்ன ஓதுறது, என்ன விஷயங்கள் செய்யறது? அடுத்து நான்காவது மஸ்பூக்கின் ரக்காத் வரிசை. பெனிசிலர் மஸ்பூக்கா வந்து என்ன செய்யறாரு? இமாமை இணைந்து இமாமோடு ஒரு ரக்காத்தோ 2 ரக்காத்தோ தவறி விட்டதுல ஒரு ரக்காத்தோ 2 ரக்காத்தோ பெற்றுக்கொண்டு தொழுகிறார் என்றால், அவர் இமாமோடு தொழுது முடித்ததுக்கு பிறகு அவர் எந்திரிச்சு தொழுவார். விடுபட்ட ரக்காத்துகளை அவர் தொழுவாரு. அப்போ இது முதலா அது முதலா என்பது விஷயமாகவும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதான் மஸ்பூக்கினுடைய ரக்காத் வரிசை என்ன என்பதையும் பார்க்க போகிறோம். பாருங்க, அச்சீவிங் ரக்காத் ஃபர்ஸ்ட், டவுட் இன் ரக்காத், அட்டைன்மெண்ட் இன் சஜிதா தஷஹுத், போத் ஒன் ரக்காத், ஸ்கியூன்ஸ் ஆஃப் மாஸ்க், செக்யூன்ஸ் ஆஃப் மாஸ்க். இந்த 4 விஷயங்களை தான் நம்ம இங்க பார்க்க போறோம். பாடத்துக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி அதனுடைய சுருக்கங்களை லேசாக பார்த்து கொண்டால் நமக்கு ரொம்ப லேசா இருக்கும் படிக்கிறதுக்கு. பாருங்க, சுருக்கங்களை பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சலாத்துல் மஸ்பூக், மஸ்பூக்குடைய தொழுகை சம்பந்தமாக தான் அங்க பார்க்க போறோம். மஸ்பூக்குடைய தொழுகை சம்பந்தமா முதல்ல ஒருத்தர் வந்து இமாமோட சேர வரார். இமாம ருக்கூல பெற்றுக்கொள்றார். இமாம் எந்த நிலையில இருக்கிறாரு? இமாம் ருக்கூடைய நிலையில இருந்தாருன்னு சொன்னா இவர் என்ன செய்வாரு? உடனே பாஞ்சுக்கிட்டு கீழே குனிஞ்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு பாயக்கூடாது. இமாம ருக்கூல பெற்றுக்கொண்டால் நாம செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னா, அல்லாஹு அக்பர்ன்னு சொல்லி அழகான முறையில தக்பீர் தஹரிமா நின்ற நிலையில கட்டணும். நின்று கொண்டு என்ன செய்யணும்? அல்லாஹு அக்பர்னு தக்பீர் கட்டணும். ரொம்ப முக்கியமான விஷயம். இதனால எனது தொழுகை வீணாயிடக்கூடாது. அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அல்லாஹு அக்பர் என்று நின்ற நிலையில தக்பீர் தஹரிமா கேட்டுட்டு அதுக்கு பிறகு அல்லாஹு அக்பர் என்று தனியாக ருக்குக்கு ஒரு தக்பீர் சொல்லி கொண்டு இமாமோடு போய் சேர்ந்துருவார். இப்ப இவர் தக்பீர் தஹரிமா என்பது நின்ற நிலையில் கட்டப்படவில்லை என்றால், அல்லது இவர் தக்பீர் தஹரிமாவுடைய அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையில ஒரு எழுத்து கூட என்ன அந்த கியாம் அல்லாத வேறு நிலையில பெற்றுக்கொள்ளப்பட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரு அல்லாஹு அப்படின்னு சொல்லும்போது கீழே குனிஞ்சிட்டார். அப்ப அல்லாஹு அக்பர் வரைக்கும் நிலையில வந்துச்சு, பர் வந்து எங்க போயிடுச்சு? ருக்கூல போயிடுச்சு. நிலை இல்லாத ஒரு இதில், கியாம் இல்லாத ஒரு நிலையில் அந்த அல்லாஹ் அக்பருடைய வார்த்தையிலிருந்து ஒரு எழுத்து பெறப்படுமே என்றாலும் இவருக்கு அந்த ரக்காத் கிடைச்ச மாதிரி கிடையாது. அந்த இதே தக்பீர் தஹரிமாவே நிகழாது, அது நிகழாம போயிடும். சரிங்களா? சரி, இது ஒன்று. இப்போ ஒருத்தர் என்ன செய்யறாரு? இமாம போய் என்ன செய்வாரு? இமாம்கிட்ட நிறைய கரெக்டாக வராரு, இமாம் ருக்குல இருக்காரு, இவர் இமாம போய் ருக்குல சேருவார். சேர்ந்தா ஒரு ருக்குடைய பொசிஷன் ஒன்று இருக்குல்ல, என்ன சொன்னா, தலை அதே மாதிரி முதுகு பித்தட்டுக்கு நேராக இருக்கணும். அந்த பொசிஷன்ல போயிட்டு அதில் இத்மினான் என்ன செய்யணும்? அதில் தரிப்படணும். கொஞ்சம் தரிப்பட்டுட்டு சுபஹான ரப்பியல் அலீம் வபிஹம்திஹி அல் அலீம் அது வரைக்கும் ஒரு ஒரு தஸ்பீ அளவுக்காவது தரிப்பட்டுட்டாருன்னு சொன்னா இவர் அந்த இமாமுடன் ஒரு ரக்காத்தை பெற்றுக்கொண்டார். இமாமும் அப்போ அதிலே தான் இருக்கிறார். இவர் தக்பீர் கட்டி ருக்குக்கு ஒரு தக்பீர் கட்டி கீழே போய் ருக்குல செய்து அவருடைய பித்தட்டு நேராகவே பித்தட்டுக்கு நேராக அவருடைய அந்த முதுகுந்தண்டு அதே மாதிரி தலை நேராக இருந்துச்சுன்னு சொன்னா இப்போ இவர் என்ன செய்யறாரு? இந்த வளைவுலேருந்து அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா இவர் என்ன செய்வார்? அங்க சுப்ஹான ரப்பியல் அலீம் என்று ஒரு தஸ்பியை பரிபூர்ணமா தனிப்பட்ட நிலையில் சொல்லிட்டாருன்னா இவர் ருக்குவை அடைந்து கொண்டார். இவர் அந்த ரக்காத்தை அடைஞ்சிட்டார். இதுதான் ஒரு ரக்காத்தை அடைஞ்சது நோக்கம். எப்படின்னா, ஒரு ரக்காத்தை அடைவதனுடைய நிலை என்ன அப்படின்னு சொன்னா, போறாரு, போய் அல்லாஹு அக்பர் நின்ற நிலையில தக்பீர் கட்டுறாரு. முதல்ல முடிச்சா நின்ற நிலையில தக்பீர் முழுமையா நடந்துச்சு. இதுல ஒரு எழுத்து கூட முன்ன பின் ஆகலை. இதுல ருக்கூலையோ இல்ல பதட்டத்திலையோ நடக்கல. அல்லாஹு அக்பர்னு நின்ற நிலையில முழுமையா அல்லாஹு அக்பர்னு தக்பீரை கட்டினார். கெட்டிட்டு என்ன செஞ்சாரு? அல்லாஹு அக்பர்னு தனியா ஒரு தக்பீர் சொல்லி ருக்குவுக்கு போனார். போயிட்டு இமாம் இப்போ ருக்குல தான் இருக்கிறார். இமாமோட இவர் ருக்குவுக்கு போயிட்டு போதுமான ருக்கு என்று இது எந்த நிலைக்கு சொல்லப்படுமோ அந்த ருக்குடைய நிலைக்கு போனதுக்கு பிறகு அங்கு போய் என்ன செய்யறாரு? தரிபடுறார். எதுக்கு முன்னாடி? இமாம் அந்த ருக்குவுடைய நிலையை விட்டு உயர்வதற்கு முன்னால். இமாமும் ருக்குடைய நிலையில தான் இருக்கிறார்.
அப்ப அவரு இருக்கும்போது இவரும் போய் அவரோட இணைஞ்சி சுபஹான் ரப்பியல் அதீம் என்று தரிப்பட்ட அளவுக்கு என்னது இருந்துட்டாருன்னு சொல்லி சொன்னா அந்த ருக்கு கிடைச்சிச்சு, அவருக்கு அந்த ரக்காத் கிடைச்சிச்சு. இது ஒண்ணு. சார் அதே நேரத்துல சந்தேகம் வந்துச்சு. என்ன சந்தேகம் வந்துச்சு? இவரு அந்த ருக்குல ஒரு நிலை நம்ம சொல்றோம். என்ன சொல்றோம்? அதாவது அவருடைய தலை, அவருடைய முதுகுந்தண்டு இந்த பித்தட்டு வரைக்கும் நேராக போய் என்ன செய்யணும்? ருக்குல குனிந்து அந்த 2 கைகளை வச்சு என்ன செய்வாரு? முட்டிக்கைகள 2 வச்சு என்னது முட்டிக்கைகள புடிச்சு சரியான ஒரு ருக்குவுடைய அந்த பொசிஷன் வந்ததுக்கு பிறகு ருக்குவுடைய பொசிஷனுக்கு வந்ததுக்கு பிறகு குனிஞ்சு எப்போ அல்லாஹ் அக்பர் தக்பீர் சொன்னதுக்கு பிறகு அல்லாஹ் அக்பர்னு சொல்லி நின்று நிலையில் தக்பீர் சொன்னாரு. சொல்லிட்டு ருக்குக்கு போனாரு. போய் அதே பொசிஷன்ல வந்ததற்கு பிறகு இவர் வர்றதுக்கு முன்னாடி இமாம் அந்த ருக்குடைய பொசிஷனை விட்டு எந்திரிச்சிட்டாரோ, அல்லது நம்ம குனிஞ்சதுக்கு பிறகுதான் அவர் எந்திரிச்சாரா? நம்ம போய் சேர்ந்துட்டு அதுல நம்ம இத்மினானாக தரிப்பட்டதுக்கு பிறகுதான் அவர் அந்த ருக்குவை விட்டு சமி அல்லாஹ் ஹலிமன் அமிதாக்கு எந்திரிச்சாரா, அல்லது நாம போய் நுழையும் போதே அவர் எந்திரிச்சிட்டாரா? அப்ப நமக்கு அந்த பரிபூர்ணமான ருக்குவுடைய அந்த ஒரு எல்லை இருக்குதே, அதை நாம் முழுமையாக அடைஞ்சு அதில் தரிபட்டு விட்டோமா, அல்லது அதற்கு முன்பாக இமாம் என்ன செஞ்சிட்டாரு? ருக்குவை விட்டு எழுந்து விட்டாரா என்ற விஷயத்துல சந்தேகம் வருது. இது ஒரு சந்தேகம். அல்லது இவர் ஒரு ருக்குல இருந்தார், ஆனா அந்த ருக்கு இருக்கு அந்த இமாமுக்கே அது கணக்கில்லாத ருக்குவா இருக்கு. உதாரணமா அவர் ஹதசுடையவர் ஆயிட்டார். அவரு ஹதசுடையவர் ஆயிட்டார். அப்ப அவருக்கே அந்த ருக்கு என்னது சேர்ந்தது கிடையாது. அவருக்கே அந்த ருக்கு சேராது. அப்ப இவரு போய் அதில் ஒரு ருக்குல சேர்ந்த ருக்கு என்னது இவருக்கு கணக்கிலே வராது. அப்போ ஒரு கணக்கு ஹதஸ்ல உள்ளவராக இருக்கும் நிலையில இவர் போய் ஒரு ருக்குல அடைகிறார். இது ஒண்ணு. அல்லது எந்த இமாமுக்கிறது, அதாவது ஒரு நஜிஸ் குறைஞ்ச நஜிஸ் இருக்கு, லேசான நஜிஸ் என்னது அவருக்கு பட்டிருக்குது, நஜாசித ஹஃபியா இருக்குது, அது அவர் மேல அவருக்கு தெரியாம இருக்குது, அந்த நஜிஸ் அவர் மேல இருந்திருக்கு. அப்ப அந்த நிலையில தான் அவர் போய் ருக்குல அடைகிறார். அல்லது இமாம் 4 ரக்காத் தொழுது மறதியினால எந்திரிச்சு 5வது ரக்காத்து ருக்குல போய் நிற்கிறார். 5வது ரக்காத் ருக்குல போய் இமாம் குனிஞ்சு நிற்கிறார். இவர் போய் இமாம போய் சேர்றார். இவர் இமாம போய் என்ன செய்யறார்? ருக்குல போய் சேர்றார். இப்ப இந்த நிலைகள் எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா இவர் ருக்குவை அடைந்தவராக ஆக மாட்டார். அப்ப அந்த ரக்காத்தை அவர் பெற்றுக்கொண்டவராக ஆக மாட்டார். இமாமோட ருக்குல சரியான நிலையில அவர் போய் ருக்குல ஒன்று சேரல, அல்லது இமாம் ஹதசுடையவராக இருக்கிறார், அல்லது இமாம் சிறிய நஜிஸ் கொண்டவராக மறைவான நஜிஸ் உடையவராக இருந்தார், அல்லது இமாம் 5வது ரக்காத்தினுடைய ருக்குவிற்காக வேண்டி குனிந்திருக்கிறார். இப்ப இந்த நிலையிலெல்லாம் இவர் இனிசிலாரி ரக்காத்தை அடைந்தவராக கணக்கிடப்பட மாட்டாரு. இவர் ரக்காத்தை அடைஞ்சாருன்னு சொல்லி இவர் விஷயத்துல நாம சொல்ல மாட்டோம். நம்ம என்ன செய்ய மாட்டோம்? சொல்ல மாட்டோம். சரி, ருக்கு அடைஞ்சாருன்னு சொல்லி சொல்ல முடியாது. சரி, அதே மாதிரி இப்போ ஒருத்தர் என்ன செய்யறாரு? யாத்திதால்ல இருக்கிறார், இமாம யாத்திதால்ல போய் அடைகிறார், அல்லது அதுக்கு பின்னாடி போய் அடைகிறார். இப்ப நம்ம ருக்குல அடைஞ்ச விஷயத்தை பத்தி பேசணும். ருக்குல போய் இமாம அடைஞ்சாரு, ருக்குல இமாம கூட சேர்ந்தாரு, அது விஷயம் என்னங்கிறத பார்த்தோம். ருக்குவுக்கு பின்னாடி உள்ள யாத்திதால் என்று சொல்லக்கூடிய அந்த சமி அல்லாஹ் லிமன் ஹமீதா அப்படிங்கிற நிலையில, அல்லது அதற்கு பின்னாடி உள்ள நிலையில இமாமை பெற்றுக்கொண்டால் என்ன செய்வாரு? அவரோட சேர்ந்து அல்லாஹ் அக்பர் தக்பீர் சொல்லிட்டே போயிடுவார். இவர் வராரு, நின்னா இமாம் சமி அல்லாஹ் லிமன் ஹமீதா என்று வந்துட்டார். அப்ப இவர் என்ன செய்வாரு? வந்துட்டா அவருடைய அல்லாஹ் அக்பர்னு சொல்லி இன்திகால போயிடுவார். அவரோட என்ன தக்பீர் கட்டிட்டே போயிடுவார். சரி, அப்ப அந்த நேரத்தில் போய் என்ன தஸ்பீ செய்வார். அதே மாதிரி தஷஹுத் ஓதுவார். யாரை? இமாமோடையே ஓதுவார். ஆனால் அது அவருடைய இடம் அல்ல. ஃபி கைரி மௌதியின்னா அவருடைய இடம் கிடையாது. அவருக்கு அந்த தஷஹுதுடைய இடமும் கிடையாது, அது அந்த தஸ்பியுடைய இடமும் கிடையாது. அவருக்கு அந்த தஷஹுதுடைய இடம் கிடையாது. ஏன்னா அவர் என்னது இப்பதான் அவரு சேர்றார். சரி, இது ஒண்ணு. இதே நேரத்தில் இமாம எப்படி சேர்றாரு? சஜிதாவுடைய நிலையில சேர்றார். சஜிதாவுடைய நிலையில இமாம போய் இணைகிறார், அல்லது தஷஹுதுடைய நிலையில போய் இணைகிறார். ஒன்று இமாம் சஜிதால இருக்கிறாரு, அல்லது இமாம் தஷஹுதுல இருக்கிறார். எப்படி இருந்தாருன்னு சொன்னா இவர் என்ன செய்வாரு? இமாமோடு போய் சஜிதா செய்வார், அல்லது தஷஹுதுல உட்காருவாரு. ஆனால் இங்க எந்த தக்பீர் சொல்ல மாட்டார். தக்பீரே சொல்லாம இமாமோட என்ன செய்வாரு? தஷஹுதுலையும் அல்லது சஜிதால என்ன செய்வார்? இமாமோட போய் சேர்ந்துருவாரு. ஆனா தக்பீர் சொல்ல மாட்டார். தக்பீர் சொல்லாம என்ன செய்வாரு? சேர்ந்துருவார். சரி,
சரி. அதே நேரத்துல இமாம் என்ன செஞ்சாரு? சலாம் கொடுத்தார். இமாம் சலாம் கொடுத்தாரு. மஸ்பூக்குடைய அந்த ஜுலூஸ்ல அவர் என்ன செஞ்சாரு? உட்கார்ந்திருக்காரு. அவர் என்ன செஞ்சாரு? வந்தாரு. வந்து என்ன செஞ்சாரு? இமாமோட போய் சேர்ந்துட்டாரு. இமாமும் சலாம் கொடுக்கும்போது இவர் எதுல உட்கார்ந்திருக்காரு? அந்த அத்தஹியாத்துடைய ஜுலூஸ்ல. மஸ்பூக் எப்படி எந்த ஜுலூஸ்ல உட்காருவாங்களோ அந்த ஜுலூஸ். நம்ம ஏற்கனவே மஸ்பூக்குடைய ஜுலூஸ் ஒன்று இருக்குது. அது மாதிரி என்னது, தொழுகையை முடிச்சவங்க ஜுலூஸ். அதான் 2 சொன்னோம். தவர்ருக் ஒன்று, இஃப்திராஷ் ஒன்று என்பதாக சொன்னோம். இஃப்திராஷ்னா என்ன? அப்படியே எணிச்சுவார். இடது காலை படுக்க போட்டுட்டு வலது காலை நட்டி வைப்பார். இவர் இடது காலம் மேலே உட்கார்ந்து கொள்வார். சரிங்களா? இதுதான் என்னது, இஃப்திராஷுடைய முறை என்பதாக சொன்னோம். இவர் இந்த மஸ்பூக்குடைய ஜுலூஸ்ல உட்கார்ந்து இருக்காரு. இப்போ என்ன இமாம் சலாம் கொடுத்துட்டான்னு சொன்னா இவர் தக்பீர் சொன்ன வண்ணமாக மேலே வருவார். தக்பீர் சொன்ன வண்ணமா இவர் எந்திரிச்சு வந்துருவார். சரி, அது தக்பீருடைய இடமாக இல்லை என்று சொன்னா அப்ப இமாம ஒரு சஜிதாலையோ அல்லது தஷஹுதுலையோ பெற்றுக்கொண்டார். சஜிதா தக்பீர் இல்லாமல் என்ன செய்வாரு? அவர் போய் உட்கார்ந்துருவாருன்னு சொல்லி சொன்னோம். அதை தொடர்ந்து இமாம் சலாம் கொடுத்துட்டாருன்னா என்ன விஷயங்கிற விஷயத்தையும் இன்ஷா அல்லாஹ் பின்னால் வரக்கூடிய நம்ம பாடத்துல பார்ப்போம். இப்போ நம்ம இபாரத்தை, கிதாபுடைய இபாரத்தை பார்ப்போம், என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லி. இன்ஷா அல்லாஹ் அது எளிதாக நமக்கு புரியும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலவ் வஜதல் இமாம ராக்கிஅன் அஹ்ரம முன்தசிபன் சும்ம கப்பர லிர்ருக்கூஇ. வலவ் வஜதல் இமாம, இமாமை அவர் பெற்றுக்கொண்டால், ராக்கிஅன் ருக்கு செய்த நிலையிலே, இமாம் ருக்குவுடைய நிலையில் இருக்கும் பொழுது இந்த மஅ்மூம் மஸ்பூக்கானவர் இமாமை பெற்றுக்கொண்டால், அஹ்ரம முன்தசிபன் நின்ற நிலையிலேயே அவர் தக்பீரை தஹ்ரீமா கட்டுவார். அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் தஹ்ரீமா கட்டுவார். சும்ம கப்பர பிறகு தக்பீர் சொல்வார். லிர் ருக்கூஇ ருக்குவிற்காக வேண்டி தனியாக ஒரு தக்பீர் சொல்வார். அப்போ அல்லாஹு அக்பர்னு முதல்ல தக்பீர் தஹ்ரீமா நிலையில் கேட்டுட்டு பின்பு ருக்குவிற்காக வேண்டி அல்லாஹு அக்பர் என்று சொல்லிட்டு ருக்குவுக்கு போவார். சரி. ஃபயின் வகஅ பஅது தக்பீரத்தில் இஹ்ராமி ஃபி கைரில் கியாமி லம் தன்அகித். ஃபயின் வகஅ நிகழ்ந்தால், பஅது தக்பீரத்தில் இஹ்ராமி தக்பீர் தஹ்ரீமாவில் சில வஸ்து, தக்பீர் தஹ்ரீமாவில் சிலது நிகழ்ந்தால், ஃபி கைரில் கியாமி கியாம் அல்லாத நிலையிலேயே ஆகிவிட்டால், லம் தன்அகித் தக்பீர் தஹ்ரீமா நிகழ்ந்ததாக கணக்கில் வைக்கப்பட மாட்டாது. லம் தன்னாக்குதுன்னா தக்பீர் தஹ்ரீமாவே நிகழாது என்பதாக அர்த்தம். அப்படின்னா கூடாதுன்னு அர்த்தம். என்ன? பையன் ஒக்கா பாத தக்பீரத்திலே ஹராம்னா, தக்பீரத்திலே ஹராம்னா தக்பீர் தஹ்ரீமா அல்லாஹு அக்பர் அப்படிங்கிற வார்த்தை தான் தக்பீர் தஹ்ரீமா. அல்லாஹு அக்பர்னு சொல்லி முதல்ல சொல்லக்கூடிய வார்த்தை தான். இப்போ இந்த அல்லாஹு அக்பர் இந்த அலிஃப்ல இருந்து இந்த ரா வரைக்கும் உள்ள வார்த்தை இவர் கியாமுடைய நிலையில இருக்கும்போது நடக்கும். இவர் கியாம்ல இருக்கும்போது அல்லாஹு அக்பருங்கிற அலிஃப்ல இருந்து ரா வரைக்கும் உள்ள வார்த்தையை இவர் நின்ற நிலையில சொல்லணும். நின்ற நிலை இல்லாம அந்த ஒரு ரா கூட என்னது ருக்கூல போயிடுச்சு, ரா கூட நிலையில இல்லைன்னு சொல்லி சொன்னா இவருக்கு கியாம், அதாவது தக்பீர் தஹ்ரீமா நிகழ்ந்ததாகவே கருதப்பட மாட்டார். அப்போ தொழுது வினா போயிடும். ஃபயின் வகா பாது தக்பீரத்தில் இஹ்ராமி தக்பீர் தஹ்ரீமாவில் சிலவைகள் ஃபி கைரில் கியாமி கியாம் அல்லாத நிலையில் நிகழ்ந்து விட்டால், லம் தனாக்கித் அது நிகழ்ந்ததாக கணக்கில் வராது. லம் தனாக்கித்னா அது நிகழாது, கூடாது. ஃபயின் வஸல ஃபயின் வஸ் இலா ஹத்திர் ருக்கூஇல் முஜ்ஸி. ஃபயின் வஸல அடைந்தால், இலா ஒரு நிலையின் பக்கம், ஹத்திர் ருக்கூஇல் முஜ்ஸி அர் ருக்கூஉல் முஜ்ஸிஉ அப்படின்னா என்ன? அர் ருக்கூஉல் முஜ்ஸிஉனா போதுமான அளவிற்குரிய ருக்கு. ஹத்துன அப்போ போதுமான அளவிற்குரிய ருக்குவின் எல்லை. அப்போ ருக்குவுடைய எல்லைனா என்ன? ருக்குனா நம்ம சொல்லணும். ருக்குனா என்ன செய்யறது? குனியறது. குனியும் போது அவருடைய தலை, முதுகுந்தண்டு இந்த பின்னாடி வரைக்கும் என்ன செய்யணும்? நேராக இருக்கணும். நேராக இருக்கணும். அதுவும் என்ன செய்யணும்? போய் அவர் அல்லாஹ் அக்பர் ருக்குல போயிட்டு ஒரு தஸ்பீஹ் அளவுக்காக சுப்ஹான ரப்பியல் அலீம் என்ற ஒரு தஸ்பீஹ் அளவிற்காவது அந்த ருக்குவில் என்ன செய்யணும்? தரிப்பட்டு இருக்கணும். அவரு அந்த ஒரு தஸ்பீஹ் அளவிற்கு அந்த ருக்குடைய நிலையிலேயே தரிப்பட்டு இருக்க வேண்டும். இதுதான் ருக்குவுடைய போதுமான ருக்குவினுடைய நிலை. அப்போ ஃபயின் வசல அவர் அடைந்தால், இலா ஹத்திர் ருக்குஇல் முஜ்ஸி போதுமான ருக்குவினுடைய எல்லையின் நிலையை அடைந்து விட்டால், ஒத்துமா அண்ண அங்க அடைஞ்சிட்டாரு, ஒத்துமா அண்ண அங்க தரிப்பட்டு இருந்தார். ஒத்துமன்னா நிம்மதி பெற்றார் அர்த்தம். தரிப்பட்டு அப்படின்னு இருந்தார். கப்ல ரஃப்இல் இமாமி அன் ஹத்திர் ருக்குஇல் முஜ்ஸி
போதுமான ருக்குவுடைய நிலையை விட்டும் இமாமானவர் உயர்வதற்கு முன்பாக, இமாம் ருக்குவிலிருந்து போதுமான ருக்கு உடைய எல்லையிலிருந்து எல்லையை விட்டும் இமாமானவர் இமாம் உயரும் முன்பாக இவர் என்ன செஞ்சாரு, ருக்குவில் போதுமான அளவுக்குரிய ருக்குல போய் தரிப்பட்டார். என்ன செஞ்சாரு, குனிஞ்சார், தரிப்பட்டு நின்னார். நின்னுட்டாருன்னு சொன்னா ஹசலத் லஹுர் ரகாத்து, ஹசலத் லஹுர் ரகாத்துனா அவருக்கு ஒரு ரக்காத் கிடைத்ததாக ஆகிவிட்டது. ஹசலத்துல கிடைத்து விட்டது, லஹு அவருக்கு ரக்காத் ஒரு ரக்காத் என்பது கிடைத்து விட்டது. அப்போ இமாமுடன் போய் என்ன செய்யணும், இவரு போதுமான அளவுக்கு ருக்குடைய அந்த போதுமான நிலைக்கு போய் போதுமான அளவிற்கு போய் என்ன செய்யணும், ஒரு தஸ்பி அளவிற்காவது குறைஞ்சபட்சம் அங்கே என்ன செய்யணும், ஒரு நிமிஷம் தரிப்பட்டு, அதாவது இந்த அளவுக்கு தரிப்பட்டிருக்கணும். இமாமும் அதே ருக்குவில் இருக்கணும், இவரும் அதே ருக்குவில் இருக்கணும். தரிப்பட்டு இருக்கக்கூடிய அந்த இமாமுடைய நிலை ஒரு தஸ்பி அளவிற்கு இவரும் அதே மாதிரி ருக்குல தஸ்பி தரிப்பட்டு இருக்கணும். இருந்தா இதுதான் இவருக்கு ஒரு ரக்காத் கிடைத்ததற்குரிய சமம். வந்து அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிட்டு ருக்குக்கு போவாரு. இமாம் ருக்குலே இருக்கணும், இவரும் ருக்கு. அதனாலதான் சொல்லுவாங்க, இமாம் ருக்குலேருந்து எந்திரிக்கும் போது சமியல்லா ஒளிமனை தான் குளிந்து எந்திரிக்கும் போதே சொல்லணும், மேலே வந்துட்டு சொல்லக்கூடாது. ஏன்னா இவர் பார்க்காம போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் நினச்சிக்கிறாரு நம்ம இமாமோட போய் சேர்ந்துட்டோம்னு சொல்லி. ஆனால் இமாம் இவர் குளியும் போதே அவர் எந்திரிச்சிருப்பார். அதனால அப்போ இவர் இந்த நிலையில கரெக்டா இமாமை போய் அடைச்சாதான் இவருக்கு வந்து அந்த ரக்காத் கிடைச்சதாக கணக்கில் வரும். ஃபைன் ஷக்க, சந்தேகம் கொண்டால், ஹல் ரஃபஅல் இமாமு அனில் ஹத்தில் முஜிஸி கப்ல உசூலிஹி இலல் ஹத்தில் முஜிஸி அவு பாதஹு. ஃபைன் ஷக்க, அந்த மனிதர் சந்தேகம் கொண்டால், ஹல் ரஃபஅல் இமாம், இமாம் உயர்ந்துட்டாரா, அனில் ஹத்தில் முஜிஸி போதுமான அந்த எல்லையை விட்டும் இமாம் தலையை தூக்கி விட்டாரா, எழுதிச்சிட்டா உயர்ந்துட்டாரா, கபில உசூலிஹி இவருடைய அடைவதற்கு முன்னால், இலல் ஹத்தில் முஜிஸி போதுமான ருக்குவினுடைய எல்லை, போதுமான எல்லையின் பக்கம் இந்த மஸ்பூக்கானவர் அடைவதற்கு முன்பாக அந்த போதுமான ருக்குவினுடைய எல்லையை விட்டும் இமாம் தலையை தூக்கிவிட்டாரா என்று அவர் சந்தேகம் கொண்டால், அவ் பாதஹு கபில உசூலிஹி அவர் அடைவதற்கு முன்பாக இவர் தலையை தூக்குனாரா, அல்லது இவர் போய் என்ன செஞ்சிட்டாரு, இமாமுடன் அந்த போதுமான ருக்குடைய நிலையை அடைந்து அங்க தரிப்பட்டதற்கு பின்பாகத்தான் இவர் தலையை தூக்கினாரா, இமாம் தலையை தூக்கினாரா என்று சந்தேகம் வந்தால், அவ் அல்லது கான ருக்கு கைர மஹ்சூபில் லில் இமாமி, அந்த ருக்கு ஆகியிருந்துச்சு, கான ருக்கு ருக்கு ஆகிவிட்டது, கைர மஹ்சூபின் கணக்கிடப்படாததாக, லில் இமாமுக்கு இமாமுடைய ஹக்கிலே கணக்கிடப்படாததாக ஆகிவிட்டது. முஹதிஸின், அவர் முஹதிஸ் ஆயிட்டார், அவர் ஹதஸுடைய நிலையில அந்த ருக்குவை செய்திருந்தாரு, அந்த ருக்குல அவருக்கு ஹதஸ் ஏற்பட்டுருச்சு. என்ன, அப்போ இவர் போய் சேரும்போது அவர் ஹதஸுடைய அந்த ருக்குல இருந்தாருன்னு சொல்லி, அந்த ஹதஸுடைய நிலையில அந்த இமாம் ருக்குல இருந்தாருன்னு சொல்லி சொன்னா, அப்போ அவருக்கு அந்த ருக்கு என்ன செய்ய கணக்கிடப்பட மாட்டாது. அப்போ கானர் ருக்கு, அந்த இமாமிற்கு அந்த ருக்கு கணக்கிடப்படாதாக ஆகியிருந்தால், இவருக்கு அது ஆகாத ஆகியிருந்தால், ஒக்கதா இவ்வாறே மம்பிஹி நஜாசத்துன் ஹஃபியத்துன், எவருக்கு ஒருவருக்கு மறைவான நஜிஸ், அதாவது நஜாசத்துன் ஹஃபியத்துன்னா அதாவது லேசான நஜிஸ், அதாவது ஒக்கதா மன் பிஹி நஜாசத்துன் ஹஃபியத்துன்னா லேசான நஜிஸ் எவருக்கு ஆகியிருக்கின்றதோ, ஹஃபியத்னு அந்த இடத்துல வந்து இது சொல்லலாம், ஹஃபியத் மறைவான நஜிஸ், அதாவது தெரியாத அளவுக்கு ஒரு நஜிஸ் இருக்கு. மம்பிஹி நஜாசத்துன் ஹஃபியத்துன், அப்போ அந்த இமாம் எப்படிப்பட்ட இமாம் சொன்னா ஹஃபியான நஜிஸ் அவருக்கு இருக்கக்கூடிய இமாம். இப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, நஜாசத்து ஹஃபி இருந்துச்சுன்னு சொன்னா, அவர் இருந்துச்சுன்னு சொன்னா, இப்போ ஒருத்தருக்கு வந்து நஜாசத்து ஹஃபி, அதாவது லேசான நஜிஸ் இருக்கு, மறைஞ்சிருக்கக்கூடிய நஜிஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னா, அப்போ மறைஞ்சிருக்கக்கூடிய நஜிஸ் அவருக்கே தெரியல. இப்போ மறைஞ்ச நஜிஸ் அப்புறம் தெரியுது. இப்போ மறைஞ்ச நஜிஸ்னா அப்படின்னு அர்த்தம், யாருக்கு வந்து நஜாஸ்து ஹஃபி இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா, அது வந்து அவர் யார் வந்து பின்பற்றுகின்றார்களோ, யார் வந்து அவரை பின்பற்றி தொழுதாங்களோ அவங்களுக்கு அதுக்கப்புறம் தெரிஞ்ச பிறகு அதை என்ன செய்ய தேவையில்லை, மீட்டி தொழ வேண்டிய அவசியம் இல்லை, யாதா தேவையில்லை. ஏன்னா அதில் வந்து இன்திஃபாய் தக்சீர் இருக்கிறதுனால, குறைவு என்பது இல்லாமல் இருந்ததுனால என்னது, அதில் அவர் திருப்பி தொழணுங்கிற அவசியம் கிடையாது. பின்னாடி யாரை கொண்டு அவர் தொலை வைக்கிறாரோ அவங்க. அப்போ அதனால அப்படிப்பட்ட நபரை என்ன செய்கிறாரு,
இவர் ருக்குல போய் அடையிறார். இப்போ இவருக்கு என்ன செய்யாது, அதில் இவர் வந்து அந்த ருக்கு வந்து சேர்ந்தாக ஆகாது. அவர் ருக்கு ஹாமிசத்தின் அல்லது 5வது ரக்காத்துடைய ருக்குவில் போய் சேர்றார். இப்படிலாம் சேர்ந்துச்சுன்னா லம் யுதிரிக், அவரை அடைந்ததாக ஆக மாட்டார். அப்போ அவர் அடையவில்லை, அவர் அடையவில்லை. எதுல ஒன்றும் அவருக்கு முன்னாடி இவர் எந்திரிச்சிட்டாரா எந்திரிக்கலையாங்கிற ஒரு டவுட் ஆயிடுச்சு, அல்லது இவர் வந்து முஹதிஸான இமாமா இருந்ததுனால அந்த ருக்கு அவருக்கு கணக்கில் வரல, அல்லது என்ன செஞ்சார், அவருக்கு மறைவான நஜிஸ் அவருக்கு பட்டிருக்க ஆடையிலையோ அல்லது உடல்லையோ இருக்கு. இப்படிப்பட்டவருக்கு வந்து என்னது, ஒரு இன்திஃபாய் தக்சீர் வந்து இவருடைய தொழுகை கூடிரும். ஆனால் வந்து என்னது, அவங்க யார் செய்ய தேவையில்லை, பின்னாடி தொழுதவங்க வீட்டு தொழு தேவையில்லை, இந்த ஹஃபி லேசான மறைவான நஜிஸ் இருந்ததுனால. அப்போ இந்த இடத்துல என்ன செய்கிறார், இவர் திரும்ப இப்போ இவர் வந்து இவர்கிட்ட போய் இவரோட போய் ருக்குல சேர்றாரு, அல்லது 5வது ரக்காத்து இமாம் 4 ரக்காத்து முடிஞ்சு 5வது ரக்காத்துக்கு எந்திரிச்சிட்டாரு, எந்திரிச்சவரோட போய் என்ன செய்றாரு, 5வது ரக்காத்து இருந்துச்சு அதில் ருக்குல போய் அப்போ அந்த ருக்கும் சேராது. இப்படிப்பட்ட நிலையில ஒரு மஸ்பூக்கானவர் போய் இமாம போய் ருக்குல அடைஞ்சாருன்னு சொன்னா அந்த ருக்கு கணக்கில் வராது, அந்த ரக்காத்து அவருக்கு கிடைக்காது. சரி. மத்தா அதிரக்கல் யாத்திதால ஃபமா பாதஹு, ஒருவர் யாத்திதாலில் அடைந்தாரோ, ஃபமா பாதஹு அல்லது அந்த யாத்திதாலுக்கு பின்னால் உள்ள நிலைகளில் இமாமை போய் அடைந்தாரோ, இன் தகலமாகும் முகப்பிரன், இமாமுடன் தக்பீர் சொன்ன நிலையிலே இவரும் இடம்பெயர்வார். இவர் நினைச்சுவாரு, அவர் சஜிதாக்கு போனால் இவரும் சஜிதாக்கு செல்வார், அவர் கீழே போகும்போது என்னது ருக்கு அப்படி சஜிதாவில் போகும்போது இவரும் சேர்ந்து சஜிதாக்கு போவார். அப்போ இன்தக்கலமாகும் முக்கப்பிரன்னா அவரோடு தக்பீர் சொன்ன நிலையிலே இவரும் இடம்பெறுவார். அப்போ யார் ஒருவர் இமாமை ஏத்திதாலுடைய நிலையில் அடைகின்றாரோ அல்லது ஏத்திதாலுக்கு பின்னால் அடைகிறாரோ, அவர் என்ன செய்வார், அவர்களுடன் அந்த இமாமுடன் சேர்ந்து இவரும் தக்பீர் சொன்ன நிலையில் செல்வார். இன்னும் தஸ்பீ செய்வார். மாஹு ஃபி கைரி மௌதிஹி, ஷஹதுனா என்ன செய்வார், இன்னும் தஷஹுத் ஓதுவார். மாஹு அவருடைய இமாமுடன் சேர்ந்து, ஃபி கைரி மௌதிஹினா இவருடைய இடம் அல்லாத இடத்தில். அப்படின்னா அர்த்தம், இவருடைய தஷஹுதுடைய இடம் அல்லாத இடம் அது, இவருக்கு அது தஷஹுதுடைய இடம் கிடையாது. இவருக்கு அதான் வந்து சேராரு, சேரும்போது அவர் தஷஹுதுல அவர் தக்பீர் சொல்லி போறாரு, போனோன்னா இவரும் கூட போயிட்டாரு, ஏத்திதாலுக்கு முன்னாடி இவரும் கூட போயிட்டாரு. போனாருன்னா என்ன செய்யார், ரெண்டாவது அவரோட சேர்ந்ததுக்கு பிறகு இவர் நினைச்சுவார், அவருடைய போவார், தஸ்பீ சொல்வார், அதே மாதிரி தஷஹுது நினைச்சுவார், அவரோட ஓதுவார். ஆனால் இது அவருக்கு தஷஹுதுடைய இடம் கிடையாது. அப்போ தஷஹுதுடைய இடம் அல்லாத இடத்துல நினைச்சாரு, இவர் தஷஹுதை இமாமுடன் ஓதுவார். வலவ் அத்ரகஹு சாஜிதன் அவு முத்தஷஹீதன் சஜத அவு ஜலச பிலா தக்பீரின், வலவ் அத்ரகஹு இன்னும் அவரை அடைந்தால், சாஜிதன் இமாம சஜா செய்த நிலையில் பெற்றுக்கொண்டால், அவு முத்தஷஹீதன் அல்லது தஷஹுத் ஓடக்கூடிய நிலையில பெற்றுக்கொண்டார். இங்க என்னன்னா ஏத்திதாலுக்கு பின்னாடி கிடைக்கிறார் இமாம், அப்போ அவரோட சேர்ந்து ஏத்திதால இவரும் போயிடுவாரு. அல்லது என்ன செய்யறாரு, ஏத்திதாலில் வந்து போய் இமாமோட இவரும் போய் தஸ்பீ செய்வார், தஷஹுத் எல்லாமே செய்வார். ஆனால் அசல் அது அவருக்குரிய இடம் கிடையாது. அதே மாதிரி இமாம் சஜிதால பெற்றுக்கொள்றார் அல்லது தஷஹுத் ஓதுற நிலையில பெற்றுக்கொள்றார். சரி முடியட்டுமே நிக்கட்டுமே நிற்கக்கூடாது, மாறாக என்ன செய்யறது, சஜத அவரோட இமாமோட சேர்ந்து இவரும் சஜா செய்து கொள்வார். அல்லது ஜலச அவர் என்ன செய்வார், இமாம் தஷஹுத் உட்கார்ந்தாருன்னா இவரும் போய் உட்கார்ந்துருவாரு, பிலா தக்பீரின் எந்த தக்பீரும் இல்லாமல். அங்கே என்ன சொன்னோம், ஏத்திதாலில் பெற்றுக்கொண்டாரு, அந்த ஏத்திதாலுக்கு பிறகு அவர் போகக்கூடிய நிலையை பெற்றுக்கொண்டாருன்னா அங்கே தக்பீர் சொன்ன மாதிரி நினைச்சுவார், இவர் கீழே போவார், தஸ்பீ செய்வார், தஷஹுத் ஓதுவார். ஆனால் அது அவருக்குரிய தஷஹுதுடைய இடம் கிடையாது. அதே நேரத்தில் இமாம சஜிதாவிலையோ அல்லது தஷஹுத் ஓதுற நிலை வலவு அதிரகஹு இமாமை அவர் பெற்றுக்கொண்டால், சாஜிதன் சஜிதா செய்த நிலையிலே அவ் முத்தஷஹீதன் அல்லது தஷஹுத் ஓதக்கூடிய நிலையை பெற்றுக்கொண்டால் சஜிதா இவரும் சஜா செய்வார். அவ் அல்லது ஜலச சஜிதா நிலையை பெற்றுக்கொண்டால் சஜா செய்வார், தஷஹுத் நிலையை பெற்றுக்கொண்டால் ஜலச அமர்ந்து கொள்வார் தஷஹுதில பிலா தக்பீரின் தக்பீர் சொல்லாமல் போய் என்ன செய்வார், சஜிதால சேர்ந்துக்குருவாரு, தக்பீர் சொல்லாமல் போய் தஷஹுதுல இணைந்து கொள்வார். இது எப்போ ஏத்திதாலுக்கு பின்னாடி இது சஜிதாலையோ அல்ல தஷஹுதிலே பெற்றுக்கொண்டால் இது மஸ்பூக்குடைய நிலை, இமாமோட எப்படி இருக்கணுங்கிறத சொல்றோம். அதே நேரத்தில் சலாம் கொடுத்ததுக்கு பிறகு அது விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் பின்னாடி சொல்லப்படும். இப்போ ருக்குவுடைய விஷயத்தை பார்த்தோம். ருக்குவுடைய பரிபூர்ணமான அளவு எதுங்கிறத நம்ம என்ன செய்யணும், கணக்கிட்டு கொள்ளணும். அதே நேரத்தில் அதில் சந்தேகம் வந்துடக்கூடாது, வந்தால் அது கணக்கில் வந்த மாதிரி சேராது, திரும்ப அவர் அந்த ரக்காத்தை அவருக்கு கிடைக்காதது போல தான் ஆகும். அதனால ருக்குவுடைய விஷயத்தில் நம்ம சொன்ன மாதிரி தக்பீரையும் தக்பீர் தாரிமா கியாமில் பரிபூர்ணமான முறையில் சொல்லிட்டு ருக்குக்கு போகணும். இந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக நாம் என்ன செய்யணும், கையாள வேண்டும். பிறருக்கும் இந்த விஷயத்தை சரியான முறையில் எத்தி வைக்க வேண்டும். ஏன்னா இது தொழுகையுடைய விஷயம்.
முதல் தக்பீர் தஹ்ரீமா கூடவில்லை என்றால் தொழுகையே கூடாம போயிடும். அதனால் அது விஷயத்தில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹு தாலா அவன் நமக்கு சொல்லித்தரக்கூடிய கற்றுத்தரக்கூடிய இந்த தொழுகையின் விஷயங்களை மனதில் நிறுத்தி அதை சரியான முறையிலே அவன் பொருந்தும்படியாக அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.